Like, like, comment, subscribe, and leave the comments down below. Subscribe, and bye-bye from Veewin. Thank you guys for watching this video. Hello everybody, welcome to Sainthavi's kitchen. இன்னைக்கு vlogல வந்து நம்ம விவின்க்கு ஹேர் கட் பண்ற வீடியோ தான் பார்க்க போறோம். Finally much awaited video of Sainthavi's kitchen vlogs. நம்ம வந்திருக்கிற கடை பேர் வந்து கிரேட் கிளிப்ஸ். நிறைய பியூட்டி சலான் இருக்கு. இங்க வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணோம்னா அவன் கட் பண்ண போற கட் பேர் வந்து ஸ்கேட்டர் கட். ஸோ பாய் கட் மாதிரி இல்லாமல் ஸ்கேட்டர்ஸ் போடுற மாதிரி கொஞ்சம் லாங்காக இருக்கும். வீடியோட எண்டு வரைக்கும் போய் பாருங்கள், ஃபைனல் ரிசல்ட் பார்க்குறதுக்கு. விவின்க்கு வந்து வேக்சினேஷன் பூஸ்டர் ஷாட் போடுறதுக்காக டாக்டர்கிட்ட போனாங்க வினோதம் அவனும். அப்போ வந்து அவனுடைய ஃபீலிங் அபவுட் ஹேர் கட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கான். லேட்டர் ஆன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன சொன்னான்னு. No sore arm? It was? A little bit? Which side was the worst? Remember? That side? That was the HPV. Okay. So, V, tell me your last name and birthday, please. Alright, so I'm going to have you lie flat on your back when I give this shot. So I'm going to pull this out of your legs like this. Then you just lay on back. 10:21, huh? Like that. Birthday. It's my mom's birthday. Yeah. She's much younger than my mom. You have lots of years to go. Okay. Good color? I think you're going to be just fine. It's 2 years of growth. That's incredible. Everything does. Really? Yeah. Wow. So, is this like is it a religious thing? No. No? It's just I just did it because I wanted to. just because you wanted to? Yeah. Okay. Yeah. Oh, okay. Well, what are you going to do? Are you going to get it this short or a little bit longer? Until like. Right there? That's good. Yeah. You're going to be more comfortable. Because, you know, summertime, whoa, it's like you have a blanket on your head. Yeah. Yeah. Oh, good for you. You got hair. I've been growing it for 2 years. Okay. I don't want to cut, but I also want to cut. So you're feeling sad or you're okay? And I'm feeling sad. you're sad? Yeah. You can grow again if you want. Yeah. This whole year you can, don't cut it again, it will grow. Yeah, but this is 2 years worth. Yeah, so you can grow again next 2 years. Okay. It's up to you. You can grow your hair. Okay. As far as it's growing, you don't have to worry about it. Okay. கிரேட் கிளிப்ஸில் வந்து பசங்களுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ்வலி ஹேர் கட்க்கு வருவோம். வாஷ் அண்ட் கட்டிங் ரெண்டுமே பண்ணுவாங்க. யூஸ்வலி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நம்ம டைம் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே போய் நம்மளோட பேர் என்டர் ஆகிடும். இப்போ கோவிட்னால ரொம்ப லாங் லைன்ஸ் இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு அப்புறமா அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. பசங்க வந்து $19 to $20 யூஸ்வலி ஹேர் கட் ஆகும். கூட டிப்ஸ் வந்து $5 கொடுப்போம். நாங்கள் விவின்க்கு இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் கட்டிங் பண்ணுறதுனால $20 $10 எக்ஸ்ட்ரா கொடுத்து $30 ஆச்சு அந்த ஹேர் கட்டுக்கு. ஃபைனலி அந்த டே வந்துருச்சு. நாங்கள் வந்து முடி வெட்ட வந்திருக்கோம், மொட்டை அடிக்க போகிறோம். So you guys stop calling me a girl. Huh? So people stop calling me a girl. So people will stop calling him a girl அப்படின்னு சொல்கிறான். Hi. Wait, I'm gonna ask her. Before COVID, he started it. Wow, you started the trend before COVID.
We did wash his hair, so முடி இவ்வளோ லெங்க்த்தியாக இருக்குன்றதுனால நாங்கள் ஃபஸ்ட்டு நினச்சோம் அவனுக்கு வந்து கட் பண்ணி லாக்ஸ் ஆஃப் லவ் அந்த மாதிரி எங்கேயாவது டொனேட் பண்ணலான்னு. அவங்கக்கிட்ட போனோன்னே ஃபஸ்ட்டு நான் அதை தான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க அவன் கேட்டிருக்கிற அந்த ஸ்கேட்டர் கட்டுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது, ஏன்னா லேயர் லேயராக எடுத்து கட் பண்ணும்போது ஒரு மாதிரி வி மாதிரி கட் பண்ணுவாங்க, உள்ள இன்வெர்டட் வி மாதிரி, அது வந்து செட் ஆகாது, அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அவனோட ஹேரே நேச்சுரலி வந்து ஒரு லேயர்ட் கட் வி கட் மாதிரி தான் இருக்குது, இது ஸ்ட்ரெயிட் கட்டாக இல்லை. சரி நாங்கள் கேட்டு பார்த்தோம், அவங்களுமே இது சஜஸ்ட் பண்ணல. அது வந்து பார்த்தாலுமே ரொம்ப ஹைட் கம்மியாக வர மாதிரி ஆகிடுது. சரி அது வேணாம், எதுக்கு, அடுத்த தடவை இன்னொரு தடவை ஸ்ட்ரெயிட்டாக வளர்த்து கொடுத்துக்கலான்னு விட்டுட்டோம். டாக்டர்கிட்ட உள்ளே இருக்கும் போது அவன் என்ன சொன்னான்றது நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு இன்னொரு வாட்டி. அவர் கேட்டார், நீ ஏதாவது ரிலீஜியஸ் ரீசனுக்காக வளர்க்குறியா, கடவுளுக்காக நேர்ந்துக்கிட்டிங்களா, அதுக்காக வளர்க்குறியான்னு. இல்லை நானே சும்மா எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு க்ரோ இட் ஆன் மை ஓன், அதனால் நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஏன் வெட்டுற அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக, லைக் அவனுக்கு வெட்டணும்னு தோணுது, ஆனால் அவனுக்கு வெட்டக்கூடாதுன்னு இருக்குது. ஏன்னா ஒன்று அவனை எல்லோரும் பொண்ணுன்னு கேட்குறாங்க, அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது ரொம்ப வேர்க்குது, அவனால் மெயின்டைன் பண்ண முடியல, ரொம்ப திக் ஹேராக இருக்கிறதுனால அவனால் மெயின்டைன் பண்ண முடியல, ஆறுறதுக்கு டைம் எடுக்கும். யூஸ்வலி காலையில் குளிச்சுட்டு போவாங்க, 2 பசங்களுமே ஸ்கூலுக்கு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுருவாங்க. இங்கே யூஸ்வலி குளிரும்ல, குளிச்சுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆறுறதுக்கு. சரி அதனால் வெட்டிடலாம், ஸ்கூல் திறக்க போகுது இல்லையா, அதனால் அவனே திடீர்னு சொன்னான். அதனால் ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் லாங்காக தான் இருக்க போகுது. இந்த ஸ்கேட்டர் கட்டுன்றது வந்து கொஞ்சம் இந்த ஸ்டைல், நல்ல ஸ்டைலிஷான ஒரு ஹேர் கட். அது இந்தியாவில் இப்போது எல்லாருமே பண்ணுறாங்க கண்ணாபின்னான்னு, பட் இப்போ அதே மாதிரி இங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கலரிங் நாங்கள் நினச்சோம் ஃபஸ்ட்டு இவனுக்கு எண்டில் கலரிங் டிப்ஸை கலர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கணும், அதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் பண்ணோன்னு. பட் இட்ஸ் ஓகே, இப்போ கோவிட் ஸ்டில் இங்கே ப்ரிவேலண்ட்டாக இருக்கிறதுனால நான் பெருசாக ஒன்றும் எதுவும் பண்ணல. ஸோ இது அதான் இந்த மாதிரி பாருங்கள், லேயராக பண்ணுறதுனால லைக் மேலே போகுது ஹைட்டு, அதனால் எங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியல டொனேட் பண்ணுறதுக்கு. இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக மொத்தமாக பண்ணியிருந்தாங்கன்னா கீழே வேறு மாதிரி நல்லா இருந்திருக்கும், பட் கொடுக்கல அவங்க. இந்த கிரேட் கிளிப்ஸில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஆஃபர் போடுவாங்க. ஹேர் கட் வந்து $12 நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், எத்தனை வேணாலும் அந்த ஹேர் கட்டை வாங்கி $12 போட்டு வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டியும் பே பண்ணும்போது $20 பதிலாக $12 நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம், 2 வருஷம் முன்னாடி இந்த கார்டை வாங்கி வச்சோம். $200 2 கார்டு, அதே இன்னும் தீரல, அதுவே இன்னும் இருக்குது. ஏன்னா நாங்கள் அடிக்கடி போகல, ஹேர் கட் வேறு இதுவாக இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்டைலிஸ்ட் அவங்கக்கிட்ட தான் போகிறோம். தவினுக்கு இங்கே வர முடியுமான்னு தெரில, ஏன்னா அவன் அவங்களால மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியல, அதனால் நாங்கள் அதை யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஆனால் கிரேட் கிளிப்ஸில் அப்படி ஒரு டீல் இருக்குது ஆக்சுவலி, உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கலாம். விவினோட முடி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஹேர், ஆனால் டெக்ஸ்சர் இருக்கும், அவனுக்கு லைட்டாக ஒரு டெக்ஸ்சர் இருக்கும். லைக் உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நிற்காது, அது நீங்கள் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி ஒரு இது பண்ணிங்கன்னா சறுக்கிட்டு வரும் சில்கியாக, ஆனால் வந்து ஒரு வால்யூம் இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக, அதுக்கே ஒரு வால்யூம். ஸோ அவன் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே தலை குளிக்கணும் அவனுக்கு அது மெயின்டைன் பண்ணோன்னா. ஆக்சுவலி நாங்களுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அவனுக்கு ஹேர் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது போட்டு நிற்க வைக்க முடியுமா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில், ஏன்னா விழுந்துக்கிட்டே இருக்கும், சரிஞ்சு ரொம்ப சரிஞ்சு விழும். அவனுக்கு வந்து ரொம்ப வருத்தம், ஐயோ 2 வருஷத்துடைய உழைப்பு வந்து வீணாக போதே அப்படின்ற ஒரு வருத்தம். அதே சமயத்தில் அவனே தான் திடீர்னு வந்து சொன்னான், நோ ஐ வாண்ட் டு கட் மை ஹேர், தவின் இஸ் கட்டிங் இஸ் ஹேர், ஐ ஆல்சோ வாண்ட் டு கட் மை ஹேர். சரி ஓகே போ. நாங்கள் நினச்சோம் அவன் இன்னும் 2-3 வருஷத்துக்கு வளர்ப்பான் போல இருக்குது, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தான் முடி வளர்க்குறதுல. கோவிட் வந்தனால எல்லாம் தேங்க்ஸ் டு கோவிட் தான். யாருமே முடியை பற்றியோ அப்பியரன்ஸ் பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு டைம் வந்துடுச்சு. ரொம்ப மச் அவைட்டட் வீடியோ இதுதான். எல்லாரும் கேட்டு ஐயோ எப்போ முடி வெட்டுவீங்க, பையன் மூஞ்சியே தெரியலையே. இப்போ உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைக்கு முடி வெட்டிட்டோன்னு. ஒரு 10 கிலோ குறைஞ்ச மாதிரி இருக்குன்னா வெளியே வந்து ஐ ஃபீல் ஸோ லைட் அப்படின்னு.
ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. You don't start it on one side. Yeah, like that. Not both sides, yeah. Just you'll figure it out. Whatever feels comfortable. God, that's a lot of hair. You go this side. This side. Yeah, one side, not two sides. Like that. Yes. Come. Ask Gauravi. Hi, B. Hi. Maybe குட்டி அது மாதிரி I can put rubber band like that and styler அது மாதிரி வேணா பண்ணிக்கலாம். So short your brother. Look weird. That's how it will be until you get used. Even you looked weird for us. Yeah. Initially. But now you look normal. So when you do it, you have to do like this. Use that hand. Use that hand. Like this. Or you can, yeah. எங்கள் வீட்டு குட்டி சூப்பர் ஸ்டாரோடைய ஹேர் ஸ்டைலை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் வந்து இந்த ப்ராசஸை தரலி என்ஜாய் பண்ணியிருக்கோம். அவனோட முடி வளர்ந்த ப்ராசஸ்லேருந்து எண்டு வரைக்கும். அவனோட லைஃப்பில் இது ஒரு ஸ்டோரி அவனுக்கு சொல்கிறதுக்கு. நான் இவ்வளோ லாங் ஹேர் வச்சுருந்தேன் அப்படின்னு. நல்ல காலம் நாங்கள் அதை ஃபுல்லாக ஆர்கைவ் பண்ணியிருக்கோம் அவனுக்காக. ஒரே சந்தோஷம் ஐயாவுக்கு முடி வெட்டினதுக்கப்புறம். இப்போ எல்லோரும் வேறு பார்க்குறவங்க அதை பற்றி கேட்குறாங்களா? ஸோ ஹீஸ் ரெடி டு கோ டு ஸ்கூல். வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணவங்க எல்லோரும் கமெண்ட்டில் போடுங்க அவனோட ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆஸ் ஆல்வேஸ் ஹாப்பி குக்கிங். பாய்.